ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு நேர வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம். என்ன வலிக்கண்ணம்மா? ரவா உப்புமா செய்யலான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு. என்ன திடீர்னு தோசையிலேருந்து ரவா உப்புமா? தோசையிலேருந்து ரவா உப்புமா? தோசை வேண்டாம், டெய்லி தோசையும் சுற்றி பிடிக்கும். அதனால ரவையை சுடுவோம். ரவை சுடுவோம். வலிக்கண்ணம்மா, அதையே ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதையே ஊற்று பார்க்குறீங்க ரவையை. அப்புறம் வலிக்கண்ணம்மாவுக்கு பசிக்கிதான் வரேன். ஆமாம், பசிக்குது. எனக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. அது வேகிறதுக்குள்ளேயும் சாப்பிட்ருவாங்க. ஆமாம், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். பசியெல்லாம் வயசாகிடுச்சுன்னா தாங்க முடியல. பசி வந்துச்சுன்னா வயசுல எல்லாம் தாங்க முடிஞ்சிச்சு. சிறிதளவு எண்ணெயை ஊற்றிக்கொள்ள வேண்டுமா? சிறிதளவு எண்ணெயை ஊற்றிக்கொள்ள வேண்டும். கடலைப்பருப்பு, எண்ணெய், கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து. அது என்ன ஒரு டப்பிக்குள்ளே எத்தனை இருக்குது கவர்? அப்படியே வச்சுட்டேன். இது கொண்டக்கடலை. மேலெல்லாம் ஊதா டப்பி ஃப்ரெண்ட்ஸ், கீழே கருப்பு டப்பி. கொண்டக்கடலை, கடுகு, உளுந்து. கையில் என்னென்ன வச்சுருக்கீங்க? இது கடலைப்பருப்பு, கடுகு, இதுதான் போடுறது. வேர்த்து ஊற்றுதா? இன்னைக்கு கமெண்ட் ஒன்று பார்த்தீங்களா? பார்த்தேன். அவங்க ஏதோ ஃபேன் ஏதோ என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஃபேன் ஏதோ இருக்கா, அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வெளியே விடுங்க. அடுப்பும் ஏதோ இருக்கான். ஃபேனு கிச்சனில் போட்டு விடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டா. ஓ, அடுப்பு நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. அடுப்பு நல்லா தானே வெளியில் இல்லை, ஹீட் அப்சர்வ் பண்ணாத இதெல்லாம் இருக்கா, அடுப்பெல்லாம் இருக்கா? தெரியலையே எனக்கு. பழகி நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? டே போச்சு, எதுனாலும் போச்சு. ஏன் இவ்வளோ வருத்தமாக சொல்கிறீங்க? வருத்தமாக இருந்தால் வருத்தமாக தானே சொல்ல முடியும். அப்படி என்ன வருத்தம் வலிக்கு நமக்கு? வருத்தமெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு. சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, அப்புறம் வேற என்ன வேணும்? அதெல்லாம் பண்ணேன், சாப்பிட்டேன், தூங்கினேன். அந்த வருத்தமெல்லாம் இல்லை. அப்புறம் பிள்ளைகளால மன வருத்தம். பிள்ளைகளால மன வருத்தம். இது ரவை எடுத்துருக்கீங்க. எவ்வளோ எடுத்துருக்கீங்க? 2 உலக்கா? இல்லை, 1.25 உலக்கு எடுத்துருக்கேன். போதும் அதுவே. அப்புறம் இன்னைக்கு வேறு என்னென்ன வேலை பார்த்தீங்க காலையிலேருந்து? இன்னைக்கு காலையில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனேன். கத்திரிக்காய் பூ விட்டுருக்கு. கத்திரிக்காய் மாங்கன்று நல்லா பெருசாக ஆகிருக்கு. அதுக்கு தண்ணி விட்டேன். அப்புறம் என்ன, மாங்கன்று பூ பூத்துறோம் இனிமேல். கொய்யாக்காயை இது குரங்கு கடிச்சு கீழே போட்டுருக்கு. ஆமாட்டையா? 2 காய் கொஞ்சம் பழமாக தான் இருக்குது. உள்ளுக்க சிவப்புராச்சு. அதை கடிச்சு கீழே போட்டுருக்கு. அதை எப்படி எடுக்கிறதுன்ட்டு விட்டுட்டேன். ஆனால் மேலே உள்ளதெல்லாம் தேராத மாதிரி இருக்குது. அமுக்கி பார்த்தேன், அது தேராத மாதிரி இருக்கு. அப்போ செடிக்கு தண்ணி விட்டுருக்கீங்க? செடிக்கு தண்ணி விட்டுட்டேன். வேறு மதியம் என்ன சாப்பிட்டீங்க? மதியம் சாதம், சாம்பார், அப்பளம் பொரிச்சேன். எனக்கு அப்பளம் இல்லாமல் சாப்பிட முடியல. சரின்னு கொஞ்சம் அப்பளம் பொரிச்சேன்.
அந்த பழம் தான் இதுவா? ஆமாம், அந்த பழம் தான் இது. எத்தனை பழம்? அப்பளம் பொரிச்சு இது பொரியல் இருந்துச்சுல்ல, வாழைத்தண்டு பொரியல், அதை வச்சு சாப்பிட்டேன். ருசியாக இருந்தது, சாப்பிட முடியுது, இல்லைன்னா சாப்பிட பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் தொண்டைக்குள்ளே இறங்குது, இல்லைன்னா இறங்க மாட்டேங்குது. நீங்களே இப்படி சொல்லலாமா? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் தொண்டைக்குள்ளே இறங்குது, இல்லைன்னா இறங்க மாட்டேங்குது. நீங்களே இப்படி சொன்னால் சின்ன பிள்ளையெல்லாம் என்ன சொல்லுங்க? ஆமாம், பாவம் தான். என்ன இப்போ நம்ம எடுத்து கொண்டு போகிறோம், டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்டு போகிறோம். சாப்பிடுங்க, அதை பற்றி எதுவும் சொல்லலை. பானிபூரி கூட என்ன விலை விற்கிது ரோட்டில்? ரோட்டுக்குன்னு போயாச்சுன்னா அதுவும் அவங்க வைக்கிற குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்குது. பானிபூரி குழம்பு அவங்க கொடுக்குற குழம்பு அதில் ஊற்றி குழச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. ருசியானே சாப்பிட்டு போவோமே, என்ன இப்போ கெடுதல் தான் சாப்பிடக்கூடாது. இந்த கறி மீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அதெல்லாம் மீன் கூட பிடிக்கும், அது முழு குத்தும் சாப்பிட்றது இல்லை. கறியெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒரு சைடு கொட்டை ஒரு சைடு கிண்டோனா. ஆமாம், அதுதான் அதில் இருக்க சூட்சமம். கஷ்டப்படாமல் இருக்கணும்ல, அதுக்காக வேண்டிட்டு. வள்ளிக்கு நமக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் பிடிக்கும்? கடையில் வாங்குறது இல்லை, இந்த புட்டிங் கேக் பிடிக்கும் பேக்கரியில். புட்டிங் கேக்கு, அதுவும் புதுக்கோட்டையில் உள்ள மகாராஜா பேக்கரி கேக்கு தான் பிடிக்கும். இங்கே உள்ள கேக்கு பிடிக்காது. இங்கே உள்ள கேக்கு நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே பெருபெருக்கியாக நொறுன்னு இருக்கும். மகாராஜா பேக்கரி கேக்கு நல்லா இருக்கும். அங்கே என்ன கேக் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். என்ன கேக் வாங்குவீங்க? அது என்னமோ 20 ரூபான்னு ஒரு கேக் அன்றைக்கி வாங்கிட்டு இருந்தேன். 20 ரூபான்னு ஒரு கேக்கு 4 கேக் வாங்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, அது டேஸ்ட்டாக. அது ப்ரெட்டு வந்து நல்லா இருக்கு. ப்ரெட்டா? அதில் இருக்க ஸ்பாஞ்ச் வேறு இடத்துல வாங்கினா நல்லா இல்லை. நம்ம ஊரில் வாங்குறது நல்லாவே இல்லை. ஆனால் அதுக்குன்னு அவ்வளோ கூட்டம் நிற்கிது. நம்ம பேக்கரியில் எந்நேரமும் கூட்டம் தான் இருக்குது. செட்டியாக இருக்க காலையில் டீயை குடிச்சிட்டு வடையிடை சாப்பிட்டுட்டு இவங்கெல்லாம் வேலை பார்க்குற ஆளுகள்லாம் சாயந்தரம் 4 to 6 வேலையை முடிச்சா போதும். வா டீயை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி டீயை குடிச்சு விட்டு ஒரு பலகாரத்தை தின்னுவிட்டு பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. சம்பளத்தை வாங்கிட்டு அதையும் வாங்கிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குவோம். பஜ்ஜி எல்லாம் நல்லா தான் இருக்கும் இங்கேயும். பஜ்ஜி இந்த எண்ணெய் பலகாரம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். கேக்கு தான் இங்கே போடுறது ஏதோ மாவு எதுவும் வித்தியாசம் போடும். கேக்கு பன்னு இதெல்லாம் ஒரு வாடையா இருக்கு, நல்லா இல்லை. வள்ளிக்கு நமக்கு பிடிக்கலையா ஃப்ரெண்ட்ஸ்? புதுக்கோட்டையில் நல்லா இருக்கு. மகாராஜா பேக்கரி வாசம் அப்பா தூக்குதுப்பா. அந்த தெருவுக்குள்ளே போனாலே ஆமாம், அந்த தெருவுக்குள்ளே போனாவே அவங்க ப்ராடக்ட் பண்ணுறது வாசம் தூக்குது. கேக்கு க்ரீம் வாசம் அப்படியே. அன்னைக்கு அந்த வீதி வழியே போனோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வாசம் தூக்குனுச்சு. பன்னு வெட்டுற வெண்ணெய். ஆமாம், பன்னு நெய் வெண்ணெய் இந்த வாசம். வள்ளிக்கு நம்ம கேக் செய்ய தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்ச நான் இங்கே இருக்கேன். நான் நேரம் இங்கேயோ இருந்துப்பேன். என்ன கேக் ஓவன் இருந்தா செய்யலாம். ஆனா கேக் ஓவன்லாம் வச்சுக்கூடாதான். நிறைய பேர் வச்சிருக்கவங்க அதை யூஸ் பண்றதே இல்லை. கேக் ஓவன்ல எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அதுல அந்த இது கதிர்வீச்சு இருக்கிறனால அது கெடுதியா. அதனால கேக் ஓவன்லாம் வச்சிருக்கவங்களையும் யூஸ் பண்றது இல்லை. அடப்பாமாவோட எல்லாம் வச்சிருக்காங்க. முத்துமினா உள்ள தூக்கி வச்சிருக்கா, அதை யூஸ் பண்றதே இல்லை. கேக் ஓவன்லாம் பீரோக்குள்ள இருக்கா அவட்டு. தேவையில்லைன்னா வச்சுக்கூட. ஆமாம், அவங்க வாங்கல, அவங்களுக்கு கிஃப்டாக வந்தது மாமாவுக்கு. அவங்க பேசுகிறாங்கல்ல, அதுக்கு கிஃப்டாக வந்தது. அப்புறம் வள்ளிக்கு நம்ம கேக்கு பிடிக்கும். வேறு என்ன பிடிக்கும்? கேக்கு பிடிக்கும். ஆட்டுக்கால், அது என்ன ஆட்டுக்கால் கேக்கு பிடிக்கும். அப்புறம் இந்த சம்சா பிடிக்கும். இங்கே கிராமத்தில் போடுற சம்சா பிடிக்கும்.
ம். அப்புறம் என்ன பிடிக்கும்? இதான். இவ்வளோதான் பிடிக்குமா? பானிபூரி பிடிக்காதா? பானிபூரி பிடிக்கும். ம். அதுவும் பிடிக்கும். நூடுல்ஸ் அதெல்லாம் பிடிக்காதா? கெடுதல்னு பாருங்க, ஆனால் பிடிக்கும். நூடுல்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா? நூடுல்ஸ் எனக்கு பிடிக்காது. அது ரொம்ப சவுக்கு 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 சவுக்குன்னு ம். நூடுல்ஸ். அப்புறம் பக்கோடாலாம், மிக்சர் பக்கோடா. பக்கோடா கடிக்க வராது. இந்த மெது பஜ்ஜி பிடிக்கும். மெது பக்கோடா. மெது பக்கோடா அது நல்லா இருக்கும். ம். குழம்பு சுட வச்சுட்டேன். மெது பக்கோடா ஒரு கடையில் தான் போடுறாங்க நம்ம ஊரில். அது நல்லா இருக்கும். மெதுவாக இருக்கும் கடிக்கிறதுக்கு. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே இருக்கும். கடலை மாவு. மெது பக்கோடா. பஜ்ஜி எல்லாம் ஒரே மாதிரி தான் போடுறாங்கல்ல. பஜ்ஜி நமக்கெல்லாம் போட தெரியாது. அது சீவுறது வாழைக்காயே கரெக்டாக ஒரே மாதிரி சீவணும். நமக்கெல்லாம் சீவ தெரியாது. ஒரு நாள் வியூவர்ஸ்க்கு போட்டு காட்டுங்க. மம்மி எனக்கு பஜ்ஜி போட தெரியாது. நாளைக்கு காலையில் வெள்ளை சமைக்கிறக்காக வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்க. வெங்காயம் பூண்டு கீரை நறுக்கி வச்சுட்டேன். நறுக்கி கழுவி வச்சுட்டேன். குழம்புக்கு மட்டும் பாவக்காய். நாளைக்கு பாவக்காய் குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன். புதன்கிழமை. சரி பாவக்காய் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சா நல்லா இருக்கும். யார் சாப்பிட்றது? நீங்களா? நீதான் சாப்பிடணும். நீதான் சாப்பிடணும். அது உனக்காகலாம் பண்ண முடியாது. அப்போ நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டுக்குவேன். அங்கே என்ன உனக்கு மிஸ்ஸாக இருக்கு? நடந்து போய் கஷ்டப்பட்டா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு அப்படி வேண்டாம். என்ன கஷ்டம்? நம்ம என்ன கஷ்டப்படாத. அது என்ன வெள்ளை பூண்டை மட்டும் தனியாக பிறப்புவீங்க? ஆமாம், பூண்டை தனியாக பிறக்கணும்னா. வெங்காயம் இதில் எத்தனை வெங்காயம் பண்ணி இருக்கான் தெரியலையே. அது தெரியல. நீங்கள் மெனக்கிட்டு உரிச்சேன். கீரை நறுக்கும் போது அது உரிச்சேன். இந்த மாதிரி இவ்வளோ வெங்காயம் இவ்வளோ பூண்டு. நாளை காலையில் சமைக்கிறேன்னா இன்றைக்கே நறுக்கி வச்சுக்கணும். அதனால தான் நறுக்கி வச்சுக்கேன். நாளை காலையில் சமைக்கிறேன்னா நம்ம இன்றைக்கே பண்ணி வச்சோம்னா தான் தேவையில்லை. காலையில் எழுந்திரிச்சோன்னா அவசர அவசரமாக டென்ஷன் இல்லாமல் பண்ணலாம். இல்லைன்னா இதை நறுக்கிற நேரம் டென்ஷன் ஆகிடும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சேஃப்டி பர்பஸ். எனக்கு அவசர அவசரமாக செய்கிறது தான் கஷ்டம். பையன் செய்கிறது செஞ்சிடுவேன். அவசர அவசரமாக ஸ்பீடாக செய்கிறதுங்கிறது அப்போல்லாம் செஞ்சேன். இப்போல்லாம் செய்ய முடியல வயசானதுனால. ஃப்ரெண்ட்ஸ் என்ன நைட்டு டின்னர்னு பார்த்துடலாமா? சாம்பார் சுட வச்சுட்டேன். ரவை உப்புமா. இதில் சாம்பார் கரண்டி இங்கே எடுக்க. ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா ரவை உப்புமா. சுட சுட ரவை உப்புமா. இது சாம்பார் இது இல்லை முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். சாதம் இருக்குது, அப்பளம் இருக்குது. சாதம் கொஞ்சம் இருக்குது, அப்பளம் இருக்குது. இது நேற்று வாங்கின தர்பூசணி பழம். தயிர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு தான் இருக்குது. கொஞ்சோண்டு தான். ஆமாம், நறுக்கி சாப்பிட்டாச்சு. அது என்ன உளுந்தம்பருப்பு வாங்கியிருக்கீங்க? உளுந்தம்பருப்பு இப்போ வாங்கிட்டு வந்து தங்கமயில் எங்கள் ஊரில் இந்த உளுந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். இதையும் பாய் கடையில் வாங்க. இப்போ மணி கடையில் வாங்கலையா? இந்த உளுந்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மாவு காணும். அதனால தான் இந்த உளுந்து வாங்குறது. ஓகே. வாசம் பார்த்தியா எப்படி இருக்குது? வாசம் அடிக்கிறது. நேயர்களுக்கு வாசம் தெரியாது இல்லையா? நேயர்களுக்கு வாசம் தெரியாது. திரியை எடுத்து இங்கே வைத்து விட வேண்டும். இந்த மூடியில் பாருங்கள், திரி இருக்கின்றது. பழைய திரியெல்லாம் புது திரி எடுக்க வேண்டும்.
ஃப்ரெண்ட்ஸ் திரி மாற்றியாச்சு. நாளைக்குள்ள தானே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்குறவங்கள திரி எடுத்தார் ஒன்று போய். நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேன், எட்டி பார்க்க மாட்டேன், அதுக்கே அவனுக்கு சண்டை வரும். அவங்களுக்குலாம் தினம் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஏன்னா சுற்றி முற்றியும் சொந்தக்கார பூரா பணக்காரர். இவர் அவருக்கு விளக்கு திரி மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு திரி மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரி மாற்றியாச்சு. அது என்ன பூவா? இது பூ கொஞ்சம் அப்படி போட்டேன், இதெல்லாம் வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, இன்னைக்கு இவனுக்கு ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம், அது நல்லபடியாக முடியணும்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பொண்ணுக்கு அப்பா வந்து வீடெல்லாம் பார்த்துட்டு போனார். நல்லபடியாக முடியணும்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணு உள்ளியாக தான் இருக்குது, ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.